எக்ஸலென்ட். எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கேட்டுக்கோங்க. அந்த கட்டி எப்படி இருந்தது? வலி இல்ல. வலி இல்ல, நகர்ந்துச்சு. கொஞ்சம் நாங்க கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் வந்து எங்களுக்கு அக்கள் வந்து வலி, அந்த வலி அதிகமா இருக்கிறப்பதான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். சரி, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு வலி இல்லாத கட்டிய வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டேஜ் 1னா ஸ்டேஜ் 2க்கு என்ன வித்தியாசம்னா கட்டியோட சைஸை பொறுத்து தான். கட்டியோட சைஸ் 2 சென்டிமீட்டருக்கு உள்ளார இருந்ததுன்னா ஸ்டேஜ் 1. மேமோகிராம் தான் என்னது? நம்ம வந்து நெஞ்சுக்கு எக்ஸ்ரே பண்ற மாதிரி மார்பகத்துக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்ரேவை தான் மேமோகிராம்னு சொல்றோம். இதுதான் வந்து நம்ம சனிக்கிழமை வந்து பண்ண போறோம். இது கட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே டாட் டாட்டா சில இடத்துல இருக்கும், அந்த ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கும். கட்டியே இருக்கா. சம்டைம்ஸ் நாங்கள் அது வரைக்கும் தொட்டு பார்த்தா கட்டி கூட இருக்காது. இன்னும் 2 மாசம் கழிச்சு கட்டி வருதா இருக்கும். அந்த ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்டேஜ் பேரு ஸ்டேஜ் 0. நமக்கெல்லாம் தெரிஞ்சது 4 ஸ்டேஜ். ஸ்டேஜ் 0ன்னு ஒன்று இருக்கு. அதுலயே கண்டுபிடிச்சிட்டோம்னா பரிபூர்ணமா ஒரு நாள் தான் வைத்தியம், ஒரே நாள்ல ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சு போச்சு. கேன்சர்ல இருந்து நமக்கு வெளியில வந்துட்டோம், 100% கியூர் ஆயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும். கரெக்டா? இப்போ கட்டி 1 சென்டிமீட்டருக்கு உள்ளார இருந்ததுன்னா சர்ஜரியோட முடிஞ்சுது வைத்தியம். கீமோ வேண்டாம், ரேடியேஷன் வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம எதுக்கு மேமோகிராம் பண்ணிக்கணும்னா, ஒரு கட்டி வந்து வலி இல்லாத கட்டியாக இருந்தும்போதே 1 சென்டிமீட்டருக்கு உள்ளார இருக்கும்போதே நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும். ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான். அந்த கட்டியை மட்டும் நம்ம அந்த ஃபுல் மார்பகத்தை கூட நம்ம எடுக்க வேண்டாம். அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். மிஞ்சி போனால் டே கேராக கூட 6 மணி நேரத்தில் உங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும். அவ்வளோதான். அந்த சர்ஜரியோட ட்ரீட்மெண்ட் ஓவர். கேன்சர்லேருந்து நம்ம முழுமையாக என்ன பண்ணுறோம்? குணமடைகிறோம். பட் ஒரே கண்டிஷன் என்னது? கட்டியோட சைஸு 1 சென்டிமீட்டருக்கு குட்டியாக இருக்கணும். அன்றைக்கி கேம்பில் பண்ணக்கூடிய 2வது டெஸ்ட் வந்து பாப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக நம்ம பண்ணுறது. சரி, அது யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? செக்கப்காக பண்ணீங்க. வெரி குட். ஸோ இது வந்து நம்ம அன்றைக்கி அந்த டெஸ்ட்டும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுவோன்னா, நம்ம கர்ப்பப்பை வாயிலிருந்து சில செல் எதுவுமே வலிக்காது, எல்லாருக்கும் தனித்தனி டிஸ்போசபிள் லேட்டஸ்ட் கிட் தான் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு வந்து ஒரு 3 வாரம் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் என்னென்ன கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தனித்தனியாகவே நாங்கள் ரிப்போர்ட் வந்து ஃபோனில் அனுப்பிச்சி விட்ருவாங்க.